தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுறுப்புதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி என்பர்களே, குபிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வந்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 252வது நிகழ்வாக இந்த காலை மாலை வேளைகளிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணைய தடங்களிலே பார்ப்பவர்கள், பின்னாலே பதியிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் என நெஞ்சார்ந்த நன்றிகளை புலப்படுத்திக் கொண்டு மீண்டும் மகிழ்ச்சி இருக்கிறேன். நண்பர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதியை. நான் சொல்வதுண்டு, இதுல பல முறை கேட்பார்கள், இந்த தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே, தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதிலே மிகச்சிறந்த சொல் எது என்று சொன்னால் தொடர்ந்து. இந்த தொடர்ந்து என்பதுதான் மிகச்சிறந்த சொல்லாக அமைகிறது. காரணம், ஒரு நல்ல செயலை நாம் செய்கிறோம் என்றால் அது வாழ்க்கையிலே அவ்வப்போது தலைகாட்டி செல்லும், முகம் காட்டி ஓடிவிடும், தொட்டு பார்க்கும், பின்னாலே எட்டி பார்க்கும். எந்த வாழ்க்கையில் தான் இல்லை, உச்ச கணங்களும் உச்சத்தை தொட்ட அனுபவங்களும் வாழ்க்கையிலே நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் வருகிறதோ அவ்வளவு சீக்கிரம் விடைபெற்றும் செல்லுகின்றன. அதிலே சில விஷயங்கள் தான் இப்படி இருக்கிறது. யோசித்து பாருங்கள். நமது வயதிலே, என்னுடைய வயதிலே, நான் உங்களுடைய வயதிலே நீங்கள் யோசிக்கலாம், எத்தனை முறை பாரதியை படித்திருப்பீர்கள்? பாரதியை படித்திருக்கிறோம், படிக்காம இல்லை. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மினிமம் ஒரு 30-40 வருடங்களாவது பாரதியை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அளவு நெருங்கி பழகி இருக்கிறோமா? வீட்டுல நம்ம பெரியவர்கள் இருக்கிறார்கள், அன்புக்குரிய தாத்தா பாட்டி அம்மா அப்பா உறவுகள். இந்த உறவுகளோட எத்தனை நேரம் நம்ம செலவு செய்திருக்கிறோம்? ஒரு நண்பனோடு எத்தனை நேரம் செலவு செய்திருக்கிறோம் என்று பார்த்தால், என்னை பொறுத்தவரை எவ்வளவு தூரம் யாரிடமெல்லாம் நான் செலவு செய்திருக்கிற நேரம், அதை விட அதிகமாக நான் பாரதியோடு இப்பொழுது நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் எனக்கு பெருமையா இருக்கிறது. இந்த பாரதியோடு வைத்துக் கொள்ளக்கூடிய உறவு இருக்கிறதே, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்வது போல நாம் நம்மை பாரதியோடு இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல என்ன சிறப்பு என்றால், நாம் நம்மை பாரதியோடு இணைத்துக் கொண்டிருக்கும் போது நாம் பாரத பண்பாட்டோடு நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம நாட்டினுடைய கலை பண்பாடு இவற்றோடு நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கவிதை, நல்ல கற்பனை, நல்ல சொற்கள், இப்படி பாரதியோடு நம்ம இணைத்துக் கொள்ளும் போது பல நன்மைகள் வருகின்றன. அதனால்தான் பாரதியை பேசுகிறோம். ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் உடம்பு ஏதாவது ஒரு விஷயம் ஒண்ணு நமக்கு தேவை, அது ஒண்ணுதான் போய் வாங்கிட்டு வரணும், இப்படி இல்லை. இது பாரதியிலே நமக்கு வேண்டிய பல விஷயங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அது அடிப்படையிலே நான் சொன்னது போல பாரதி என்ன செய்கிறான், இந்த நாட்டுக்காக பாடுகிறான், இந்த நாட்டை உய்விக்க வேண்டும் என்று பாடுகிறான். இப்போ அந்த பாடலிலே அவன் எல்லாரையும் இணைத்துக் கொள்கிறான், எல்லாவற்றையும் விளக்குகிறான். எப்படி ஒரு ஒரு அகர வரிசை, தமிழினுடைய நெடுங்கணக்கு என்று சொல்கிறோமே, அந்த நெடுங்கணக்கு என்பது ஆள் ஆரம்பித்தா அந்த நகரத்துல போய் முடியணும். அதுதான் அகர வரிசை, இல்லையா? அகர வரிசை என்பது ஆவிலிருந்து ஆனா ஈயனா வரைக்கும் போய் நிற்பது கிடையாது, தொடர்ந்து சென்றாதான் அந்த நெடுங்கணக்கு. அதுபோல பாரதியினுடைய பாடல்கள் எல்லாம் புதிய தமிழ் யுகத்தின் சுதந்திர வேட்கையின் இந்த சமுதாயத்தை நன்னிலைப்படுத்த வந்த நெடுங்கணக்கு என்று நான் சொல்வேன். ஏனென்றால் அதுல எந்த ஒரு எழுத்து கூட நீங்க விட்டு விளக்க முடியாது. இட் இஸ் அ டோட்டாலிட்டி, இட்ஸ் இன் என்டையர்டி, இட் இஸ் டெல்லிங் யூ சம்திங். எனவேதான் நான் பாரதியினுடைய பாஞ்சாலி சபதமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பாடக்கூடிய கண்ணனை வேண்டுதல் இருந்தாலும் சரி, பரசிவ வெள்ளமாக இருந்தாலும் சரி, அதிலே பாரதி இருக்கிறான் என்பதுதான் முக்கியம். அவன் எந்த சப்ஜெக்ட், எந்த துறையை எடுத்து பாடினாலும் பாரதி இந்த துறையிலே அதனுடைய முழுமையை காட்டுகிறான். அந்த நூலை தொட்டால் நீங்கள் முழு பாரதியும் கொண்டு செல்ல முடியும். அப்படி ஒரு அப்ப எப்படி நம்ம நான் ஆரம்பத்துல சொன்னது போல பாரதியோடு உறவு வைத்துக் கொண்டால் எப்படி நாம் எல்லா விஷயத்தையும் தொடுகிறோமோ, அதே போல பாரதி என்ன செய்தான், ஒரு கான்செப்ட், ஒரு இறை உருவத்தை கண்டுபிடித்தார். இருக்கக்கூடிய த பேந்தியன் ஆஃப் காட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த இந்திய ஆன்மீக இலக்கிய கலை உலகிலே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ வடிவங்களிலும்
பாரதி முக்கியமாக கண்ணனை தேர்ந்தெடுத்தான். இந்த கண்ணனை அவன் தொட்ட காரணம், எப்படி பாரதியை தொட்டால் எல்லாவற்றையும் தொடுவது போல. ஏன் பாரதி வாழ்ந்த காலத்திலே பெருங்கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்தியாவிலே. பாரதியை மிக மிக பெரிதும் மதித்த தாகூர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். பாரதி பலே பாண்டியன் தட்டி கொடுத்த நாமக்கல் கவிஞர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருக்கு பின்னாலே வந்த சுதானந்த பாரதியார், இப்படி பல பேர் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள், பின்னாலும் இருக்கிறார்கள். இத்தனை கவிஞர்கள் எல்லாரையும் தொட்டு பார்க்கலாம். ஆனா பாரதியை தொடும்போது வரக்கூடிய முழுமை பிறரிடம் இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவு போர்ஸ்ஃபுல்லா பாரதி ஒன்றை பற்றி கொண்டான். அதுதான் என்னன்னு சொன்னா, அந்த கண்ணனை பற்றி கொண்டான். அண்ட் பாரதியை பற்றி நான் சொல்லும் பொழுது பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த எப்படி பாரதி தன்னுடைய கவிதையை, இந்த ஆன்மீக பின்புலத்தை எப்படி ஒரு தேசபக்தியாக மாற்றுகிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை நான் சொல்வது பாரதியினுடைய வரிகளிலே சொல்ல வேண்டும் என்றால், I will quote Bharati. Quotation begins, true patriotism must be spiritual. I repeat, true patriotism must be spiritual, but that does not mean the difference of belief concerning the nature of the other world should be brought into the theater of secular nation building. இதுதான் அவனுடைய quotation. Quotation ends. Only one sentence. It's a long sentence. No break at all, only commas. I will repeat. True patriotism must be spiritual, comma. But that does not mean the differences of belief concerning the nature of the other world, comma, should be brought into the theater of secular nation building. ஆகவே தேசிய வளர்ச்சியிலே, இந்த தேசத்தை பண்படுத்தி மேலே எடுத்துக்கொண்டக்கூடிய செய்கையிலே the spiritual, ஆன்மீகத்தினுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கிறது என்று எழுதக்கூடிய பாரதி நடுவிலே ஒரு வரி சேர்க்கிறான். இதிலே the differences in the perception of this should not be brought into the theater of the nation building in a secular way. A secular nation building should have an undercurrent of spirituality, sinking all the differences. இது அவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இந்த பின்னணியை சுவாமி விவேகானந்தர் கொடுக்கிறார். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்று அந்த காலத்தை நம்ம வழக்கமா சொல்லிட்டு இருக்கோம். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த கிருஷ்ணா கான்செப்ட், இந்த கிருஷ்ணா என்ற இந்த ஒரு பர்டிகுலர் இது இருக்க, அந்த ஒரு ஒரு வடிவம், கிருஷ்ண வடிவம், அதனுடைய தத்துவங்கள், இது எல்லாமே the most suited for the present world at two levels. அதாவது ஒன்று the other world, இன்னொன்று the world here. The world here and the other world, if it has got to be linked together, then the Krishna concept is the best என்று பாரதி சொன்னார். பாரதிக்கு இந்த நாலேஜ் எங்கேருந்து வந்தது? Lot of research has been gone into the Bharati literature. People like பேசுமணி ஆகட்டும், அந்த காலத்தில் சுவாமி விபுலானந்தர்லேருந்து ஆரம்பிச்சு பல பேர் இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறார்கள். பாரதி எப்படி இதை கொண்டு வந்தார், பாரதி எப்படி இதை கண்டுபிடித்தார். பாரதி இன்னொரு இடத்துல சொல்கிறான். It's also a very relevant statement from Bharati. I'll read this for you. Where he says, கிருஷ்ணா, அதாவது இந்திய இலக்கியத்தில் ராம பக்தி கிருஷ்ண பக்தி ரெண்டும் இருக்கு. அதுல பாரதி எழுதுகிறார், in his own words in English, Krishna symbolism has been in the past one of the most rapturous theme for the Indian poet's heart. இந்திய கவிஞர்களுடைய இதயத்திலே கிருஷ்ண பக்தி என்பது ராப்சஸ், விகசிக்கத்தக்க, பரவசப்படத்தக்க வெளிப்பாடாக பலகாலம் இருந்திருக்கிறது என்று பாரதி பேசுகிறார். அப்போ ஒன்று the vehicle, அவன் தேர்ந்தெடுத்த வாகனம் கவிதை, அது மக்களை சென்று எளிதாக செல்லக்கூடிய அந்த சொற்களை எடுத்துக்கொண்டான். அந்த வாகனத்துல உட்காத்தி வச்சு கொண்டு போறது விஷயம் என்ன என்று சொன்னால், he got it from Krishna. அது புதுச்சேரியில பாரதி இருக்கும் பொழுது திவ்ய பிரபந்தம் பற்றி தெரியுமா என்று கேட்கிறார். அவருடைய குவளைக்கண்ணன் இருக்கிறாரே, குவளைக்கண்ணன் தான் படிக்கிறார் வீட்டில் உட்காந்து. திருப்பாவை போன்ற பாசுரங்களை எல்லாம் படித்து காட்டுகிறார் என்பது வரலாறு. ஆனால் அதற்கு முன்னமேயே கிருஷ்ண பக்தியை பற்றி பாரதி அறிந்திருக்கிறார்.
அந்த ஆண்டாளுடைய பக்தியும் பாசுரத்தில் இருக்கக்கூடிய அழகான தமிழும் பாரதியை ஈர்த்தது என்பது உண்மை, எந்த அளவு உண்மையோ அதே போல பாரதி பார்த்த கண்ணன் என்பவன் தென்னாட்டு கண்ணன் மட்டுமல்ல, வடநாட்டிலே எப்படி எல்லாம் பாரதி கண்ணனை கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறார். அதற்காக நீங்க பார்த்தா அதுல இருக்கக்கூடியது வில் ஃபைண்ட் மிகப்பெரிய புலவர்கள் எல்லாம் அதை பாடி இருக்கிறார்கள். முக்கியமா இருக்கக்கூடியது வந்து ஹிந்தியில வந்து 1914 அதுல வந்து அயோத்தியா சிங் உபாத்யாயா என்பவர் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர். அவர் வந்து அவர் தான் முதல்ல வந்து வடநாட்டுல வந்து அவர் தான் இட் இஸ் டோல்ட் தட் கிருஷ்ணன் அண்ட் ராதா ஹஸ் பீன் மேட் ஒன் டு எ சிம்பல், ஒரு குறியீடாக இந்த நாட்டினுடைய பின்னணியிலே அதை ஒரு குறியீடாக கொண்டு வந்து கவிதை எழுதியவர் தி அயோத்தியா சிங் உபாத்யாயா. அதன் பிறகு இன்னொரு முக்கியமான அவர் யார் என்று கேட்டால் காந்தியடிகளாலே ராஷ்டிர கவி என்று கூறப்பட்ட மைதிலி சரண் குப்தா. இந்த மைதிலி சரண் குப்தா வந்து பிரமாதமான கவிதை. அதுல வந்து மைதிலி சரண் குப்தாவில் வந்து மைதிலி சரண் குப்தால வந்து அதீத காண்டம், வர்த்தமான காண்டம், எதிர்காலத்து காண்டம் என்று இந்த 3 பகுதி எப்படி பாரதி எழுதுகிறானோ, முன்ன நாடு திகழ்ந்த பெருமையும், முண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும், பின்னர் நாடொரு பெற்றியும் என்று எப்படி பாரதி எழுதுகிறானோ, அதே போல 3 நிலைகளிலே இந்த நாட்டை பற்றி கிருஷ்ண கண்டென்ட், அவருடைய கண்டென்ட் இதெல்லாம் படிச்சு பார்த்தா நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அதை பற்றிய முழுதாக தெரிந்தவர்கள் பேசலாம். நான் அதை நிறைய படித்ததில்லை. பாரதியுடைய ஆய்விலே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்பொழுது எப்படி பாரதி வந்து கிருஷ்ணா கல்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறான் என்பதை பற்றி பேசும்போது நாம் இதை பார்க்கிறோம். ஆகவே பாரதியினுடைய பின்னணியில பார்க்கும்போது பாரதி வாழ்ந்த காலத்துல அவன் எப்படி காசில இருந்த காலத்திலிருந்தே அவனுடைய இந்த வடமொழி பயிற்சி, அங்க இருக்கக்கூடிய செய்திகள், அங்க இருக்கக்கூடிய கவிஞர்கள், அதாவது இனத்தோடு சேரும், பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் என்பார்கள். ஆகவே பாரதி வந்து கலாசாலையிலே காசியிலே கல்வி கற்க சென்ற போது கூட அங்கும் அவன் மனத்தை ஈர்த்தது கவிஞர்களும் கற்பனையும் இந்த நாட்டினுடைய பரந்தவெளி இலக்கிய பரப்பும் தான். ஆகவே அதை தன்னை அவன் எடுத்துக்கொள்கிறான், மேலே எடுத்துக்கொண்டே செல்கிறான். அப்படி பார்க்கும்பொழுது அதெல்லாம் உள்ளே ததும்பி நிற்கிறது. அது ததும்பி அப்படி வெளியில வீசி அடிக்கிறது. உள்ளே அந்த அவனுடைய கற்பனை, இந்த நாட்டினுடைய தாக்கங்கள், எழுத்தினுடைய தாக்கங்கள் எல்லாம் ஒரு அமுத கடலாக உள்ளே அவனுடைய நெஞ்சிலே ஒரு பரவசத்தை ஏற்படுத்தி பொங்கி 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 அவனுடைய வாய் வழியாக கவிதை என்ற அமுத துளியாக வெளியே வந்து தெரிக்கிறது. இப்படி வரும்பொழுது அந்த ஒவ்வொரு பாடலில் இத்தனை இருக்கிறது பாருங்கள். எனவேதான் பாரதியினுடைய எந்த வரியுமே நாம வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பரவசத்தை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. எவ்ரி திங் ஹாஸ் காட். அமிர்தத்தை ஒளியிலே எந்த பக்கம் இருள் என்று கேட்டான் ஒரு கவிஞன், தென் கவிஞன் கேட்கிறான். அதுபோல ஒளி என்று சொன்ன பிறகு அதுல எங்கே இருள் இருக்க போறது? இல்லை. ஆகவே இந்த பின்னணியில நம்ம பார்க்கும் பொழுது பாரதியினுடைய இந்த கண்ணனை வேண்டுதல் பாடல்ல ஒரு பெரிய பரிணத்துவம் கிடைக்கிறது. இன்னொரு சொல்லி நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். பாரதி இப்போ நம்ம நாட்டில் பார்க்கும்போது 2 இருக்கும். ஒண்ணு வந்து நீதி இலக்கியங்கள் இருக்கின்றன. நீதி டைடாக்டிக் லிட்ரேச்சர், நீதி சொல்லக்கூடிய ஔவையினுடைய இது இருந்தது, என் வள்ளுவனுடைய நீதி நூல், நாலடியார், இப்படி பலது இருக்கிறது. அவை இதுதான் அறம் என்று சொல்கிறது. இன்னொன்று புராணங்கள். புராணம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இதிகாசங்கள் என்று சொல்லக்கூடியவை. இதிகாசம் என்றால் இப்படி நிகழ்ந்தது என்று பொருள். இப்படி நிகழ்ந்தது என்று ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக உங்களை அறிவுறுத்துவது இதிகாசங்கள், புராணங்கள். டைரக்டா இப்படி சொல்ல வாய்மையின் அல்ல பிற என்று சொல்லுவேன்னா இது பண்ணு, சத்தியம் மத தர்மம் சர என்றெல்லாம் சொல்வது போல இருக்கக்கூடியவெல்லாம் நேரடியாக சொல்லக்கூடியவை. ஆகவே இந்த வேத வாக்கியங்களுக்கான உபநிடத ஷரத்துக்களுக்கான இந்த பின்னணியை நமது புராணங்கள் கொடுக்கின்றன. அப்ப பாரதி 2த்தையுமே ஏற்றுக்கொள்கிறார். பாரதி இஸ் எ கிரேட் கான்ஃப்ளூவன்ஸ். பாரதி என்பவன் ஒரு சம்திங் லைக் ஒரு திரிசங்கமம், திரிவேணி என்று சொல்லுகிறாமே. திரிவேணினா என்னன்னா, வேடினா குழல். எப்படி வந்து அந்த குழலை 3 இழையாக பிரித்ததை முடிந்து வைக்கிறார்களோ, அந்த திரிவேணியாக வரக்கூடிய அந்த சங்கமம் இருக்கிறதே, அப்படி பாரதி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். இப்படி ஏற்றுக்கொண்டவன் என்ன செய்கிறான்?
அந்த புராணத்தையும் எடுத்துக்கொள்கிறான், அந்த நீதி நூல் சொல்லக்கூடிய அறிவுரையும் எடுத்துக் கொள்கிறான். பாஞ்சாலி சபதத்துல பார்த்தான்னா அவன் இதை ரொம்ப அருமையா பண்ணியிருப்பான். உங்களுக்கு தெரியும். அதுல பாஞ்சாலி நினைத்து பாருங்கள், எப்படியெல்லாம் நம்ம அதுல பார்த்து அனுபவிச்சோம். அதுல வந்து கதைப்போக்கிலே போய் கொண்டிருக்கும். இடையிலே உள்ளே பாரதி நுழைவான். தேசம் வைத்து இழந்தான் சிச்சி சிறியர் செய்கை செய்தான் என்று சொல்லுவான். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா என்று நடுவில் கோபத்தை காட்டுவான். டைரக்டா பேசுவான். இன்னொரு இடத்துல புராணத்தை சொல்வான். அப்படி புராணத்தையும் அந்த புராணத்தின் மூலமாக நகழக்கூடிய செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று விட்டுடலாம். ஆனா சில பேர் புரிந்துக்க மாட்டேங்கிறான். சில பேர் டைரக்டா சொன்னதான் புரியும். இன்னொருத்தனுடைய அனுபவத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த ஏற்பை சில இதயங்கள் ஏற்காமல் இருக்கலாம். அவர்களுக்காக நீதியாகவும் சொல்கிறான். அப்ப இந்த ரெண்டுத்தையும் கலந்து இருக்கக்கூடிய விஷயம்தான் பாரதியினுடைய கவிதை. அதிலே ஒன்றுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த அடுத்த ஸ்டான்ஸா லைன்ஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த கவிதைக்குள்ளே செல்லலாம். வாருங்கள். இந்த முதல் 3 பகுதியை பார்த்துட்டோம். இப்போ வந்து வீரர் வீரர் தெய்வதம், அது கொஞ்சம் சரியா படிக்கிறேன் இதுல வீரர் தெய்வதம், அது தெவ்தம்னு இருக்கு, தெய்வதம். வீரர் தெய்வதம் கர்ம விளக்கு நல் பாரதர் செய் தவத்தின் பயனெனும் தாரபிர்ந்த தடம்புய பார்த்தனோர் காரணம் எனக்கொண்டு கடவுள் நீ. அது மட்டும் வச்சுக்கலாம், உங்களுக்கு புரிய சொல்றேன். மறுபடியும் படிக்கிறேன். சரியா இதுல அது சில வரிகள் சரியில்லை. அதுல நீங்க நோட் பண்ணீங்க. வீரர் தெய்வதம். தெய்வதம் என்பது டிவினிட்டி, தெய்வத்தன்மை கொண்டது. அதுதான் தெய்வதம் என்று சொல்கிறோம். வீரர் தெய்வதம் கர்ம விளக்கு. கர்ம விளக்குக்கு பாரதி சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று சொன்னா, கர்ம விளக்குன்னா கடமை தீபம். கர்ம விளக்கு நல் பாரதர் நல் பாரதர் நல் பாரதர் இல்லைங்க, பாரதம் செய். பாரதர் இல்ல, பாரதம் செய். நல் பாரதம் செய் தவத்தின் பயனெனும் தார் அவிர்ந்த தடம்புய பார்த்தன். இங்க என்ன பொருள்? அது தார், தாரன்னு இருக்கு இல்ல, தார். தார் என்றால் மாலை, மலர்கள் சூடிய மாலை அணிந்த தடம்புயர் பார்த்தன், திரண்ட வலிமையுள்ள தோள்களை கொண்ட பார்த்தன் என்று அர்ஜுனன். பார்த்தனோர்னு இருக்கு, பார்த்தன். காரணம் எனக்கொண்டு கடவுள் நீ. ஓ, மேல நாம சொன்னக்கூடிய இந்த 3 ஸ்டான்ஸால என்ன பார்த்தோம்? எப்படி பாரதி கீதையை இந்த நாட்டுக்கு உரிய செய்தியாக, எங்களுடைய வாழ்வெனும் பயிருக்கு அமுத மழையாக வந்து சொன்னது நீ கொடுத்த கீதை என்று சொல்கிறானே, அப்படி அந்த கீதையை எப்படி உபதேசிக்கிறான் இறைவன் என்பதை ஒரு காரணமாக காட்டுகிறான். இப்போ பார்த்தன் என்ற காரணம், இந்த 4 லைன்ல ரொம்ப முக்கியமான சொல் எது என்றால் காரணம். என்ன சொல்கிறான்? காரணம். இங்க வருது பாருங்க. தாரமிருந்த தடம்புய பார்த்தனோர் காரணம் எனக் கொண்டு கடவுள் நீ. பார்த்தனை ஒரு கேதுவாக கொண்டாய். பார்த்தனுக்கு உபதேசம் என்பது பார்த்தனுக்கு மட்டுமல்ல அந்த உபதேசம். இன்னும் கேட்டா பார்த்தனுக்கே இல்லை. பிகாஸ் குருட்சேத்திர போர் என்பது கண்ணன் கையில இருந்து பார்த்தன் கையில இல்ல. அதுல ரொம்ப அருமையான சொல்லுவார்கள். அந்த மாதிரி புண்ணியம் செய்தவர்கள் அவருடைய லெக்சரை கேட்டவர்கள். இப்ப கூட ஏதோ அந்த புக்ஸ்ல இருக்கு, எல்லாம் பார்க்கலாம், நேர்ல கேட்கணும். அவர் பார்த்த சாரதி என்று சொன்னால் இந்த பார்த்தனுக்கு சாரதியாக விளங்குவர் மட்டுமல்ல, அவர் இந்த போருக்கே சாரதியாக விளங்கியவர் என்று அதை பத்தி டெவலப் பண்ணி பேசுவார், அழகா பேசுவார். ஆகவே அந்த போருக்கான மட்டும் விஷயம் அல்ல அது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்பதுல வந்து க்ஷேத்ரே க்ஷேத்ரே தர்மம் குரு என்றதை மாற்றி சொன்னவர். போகும் இடமெல்லாம் தர்மத்தை, அறத்தை கைபிடிக்க வேண்டும் என்று மாற்றி சொல்லி மக்களை எல்லாம் மகிழ்ச்சியிலே ஆற்றி கீதையினுடைய பேருரையை ஒரு வேள்வியாக நடத்திய பெருமகன். ஆகவே அதை நினைத்து பார்க்கிறேன். ஏதோ அந்த நேரத்தில் இதெல்லாம் காதல விழுந்திருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஐ ஆல்சோ திங்க், யூஸ் டு திங்க், இந்த சின்ன சின்ன சிறுவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு பேசும்போது, எங்கள் இப்போ தலைவராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன் தலைவராக இருக்கக்கூடிய கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்கள் எங்களுடைய கல்லூரிக்கும் எங்களுடைய சென்னை மடத்துக்கும் தலைவராக இருந்த காலம், ஒரு 20 ஆண்டுகள் முன்னால, 20-30 ஆண்டுகள் முன்னாலே. அப்போ அவர் வந்து பேசுவார். பேசும்போது மிக அரிய பெரிய தத்துவ விஷயங்களை எல்லாம் அந்த இளைஞர்களுக்கு எடுத்து சொல்வார். ஒரு முறை கேட்டேன், சுவாமிஜி நீங்க வந்து ரொம்ப கான்வெகேஷன் பேச வருவார், இல்லைன்னா வந்து ஒரு
ஒரு துறை ஆக்டிவிட்டிஸ் அதை வந்து திறந்து வைப்பதற்கு வருவார் பேசுகிறேன்னு சொன்னார். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், இது சரி எல்லாரும் சொல்லணும்னு சொல்லுவார். அவர் அவர் சொல்லுவாரு, முக்கியமா சொல்லுவார், இந்த வயசுல தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு உபதேசம் பண்ணார். இந்த வயசு தான் விவேகானந்தருக்கு இருந்தது அப்படிம்பார். ரொம்ப எளிமையா சொல்றாரு. அப்ப நான் சொல்லும்போது விலைக்கு பேசினேன். ஒவ்வொருத்தரையும் ஒரு விவேகானந்தராக நினைத்திருக்கிறார். அஹ் அவர் வந்து தன்னை தன்னுடைய குருநாதர் தி கிரேட் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சராகவும் இங்கே படிக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் விவேகானந்தனாக நினைத்து பேசுகிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன். அப்படி அந்த பாவம் இருக்க வேண்டும். காவி உடை வேண்டாம், கற்றைச் சடை வேண்டாம், பாவித்தல் போதும் என்றான் பரசு வெள்ளத்திலே பாரதி. அதுக்கு என்ன பொருள், உண்மையான பொருள் என்னன்னு சொன்னா, இந்த பாவனை தான். வேதம் உபதேசிப்பதே பாவனை தான். பாவித்துக்கொள். எப்படி வந்து ஒரு ஒரு வேத மந்திரங்களை பத்தி பாரதி நிறைய எழுதுகிறார். அதுல பேசும்போது சொல்லுவான், நான் நோயற்றவன், நான் சக்தி உடையவன், நான் இறைவனுடைய ஒரு அம்சம், என்னில் சக்தி புதைந்திருக்கிறது, என்னில் நன்மை விளைந்திருக்கிறது, அத்தனை தேவர்களும் என்னுள்ளே இருக்கிறார்கள். இப்படி சொல்றான். This is what is the Vedas and Upanishads are talking about. Enriching your thoughts, displacing the unnecessary thoughts from your mind, replacing it with the strength of commitment. செல்ஃப் ஆட்டோ சஜஷன் என்று சொல்லுகிறார்களே, இந்த ஆட்டோ சஜஷன் தான் நம்ம நாட்டினுடைய வேத வேத வாக்கியங்கள். இப்போ இத வந்து பாரதி நினைத்து பேசுகிறான். காரணமாக அர்ஜுனனை பார்த்தன் என்பவனை காரணமாக கொண்டு ஒரு கீதையை உபதேசித்தாயே கடவுள் நீ என்ற பொருளை எங்க வருது. இப்ப படிச்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். வீரர் தெய்வதம் கர்ம விளக்கு நல் பாரதம் செய் தவத்தின் பயனெனும் தாரவிருந்த தடம்புய பார்த்தனோர் காரணம் எனக்குண்டு கடவுள் நீ. சொல்ல போறோம் பின்னாடி. கடவுளே, நீ இந்த பார்த்தனை ஒரு காரணமாக கொண்டாய். அர்ஜுனன், பார்த்தன்னா அர்ஜுனன். அவன் எப்படி தாரவிருந்த தடம்புய பார்த்தன். மாலைகள் போட்டுக் கொண்டிருக்கிறான். மாலைகளாலே தன்னுடைய வலிய புஜத்தை கொண்ட பார்த்தன் என்று சொல்லும் பொழுது, இந்த மாலைகள் எல்லாம் அவனுக்கு வந்து சேர்ந்த வெற்றி மாலைகள். சாதாரண பூ மாலைகள் அல்ல, வெற்றி மாலைகள். அது எப்படி கிடைத்தது என்று சொன்னால் பாரதத்துக்கு கிடைத்தது. பாரதம் செய் தவத்தின் பயனெனும். பாரதம் தவம் செய்ததினாலே பார்த்தனை காரணமாக வைத்துக் கொண்டு பார்த்த சாரதி பேசுகிறான். அப்படி கொண்டு வரணும் அந்த அந்த அப்ப எந்த அளவு பாரதி வந்து மிக தெளிவாக இருக்கிறான் பாருங்கள். அவன் ஏனோ தானோ என்று பேசவில்லை, எல்லா ரெஃபரன்ஸும் கரெக்டா கொடுக்குறான். அப்படி இந்த பாரதம் செய் தவம் எப்படிப்பட்ட தவம் செய்தது என்று கேட்டால், வீரர் தெய்வதம் கர்ம விளக்கு நல் பாரதம் செய் தவத்தின் பயனெனும். இதெல்லாம் செய்த பயன் என்ன பயன்? ஒண்ணு வந்து வீரர் தெய்வதம். இந்த வீரர் தெய்வதம் என்று சொன்னால் வீரருள் கடவுட்தன்மை, வீரருள் இறைத்தன்மை. இப்போ இந்த வீரம் இந்தியா அல்லது இந்த பாரதத்தினுடைய வீரம் என்பது எதிலே இருக்கிறது என்று சொன்னால் தெய்வதத்திலே இருக்கிறது. A valiant soldier goes for war. Today we see the global war is happening elsewhere today. இவர்கள் யாருக்காக செல்கிறார்கள்? மனிதர்களாக போரிடுகிறார்கள். ஆனால் பாரதி சொல்கிறான், இந்த பாரத வீரர்கள் எல்லாம் வீரர்களுக்குள் தெய்வதம் இருந்திருக்கிறது. இப்போ இந்த தெய்வதம் இருப்பதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இட் இஸ் லைக் a war between the so called the western literature talk about like Miltonian poetry talk about against the Satan, the God versus the Satan. அது என்ன அர்த்தம்? நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கக்கூடிய போர். இந்த நன்மை தீமை போர் தான் குருஷேத்திர போர். இந்த நன்மை தீமை போர் தான் உலகிலே உள்ள அத்தனை போர்களும். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறம் சார்ந்த நன்மையா இல்ல ஒரு தனி மனிதன் நன்மையா? அவ்வளவுதான் விஷயம். You see, a war happening because of the difference of opinion. Whether the opinions are right or wrong is another matter to consider. But it is that particular difference. அப்போ என்ன பண்றான்? பார்த்தனுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பார்த்தனை பற்றி ஏன் பாரதி எழுதுகிறான் இங்க? பாரதம் செய் நல் தவத்தின். இந்த பாரதத்திலே என்ன தவம் செய்திருக்கிறதுனா வீரதம் தெய்வதம். சோ இட் இஸ் ரெஃபரிங் டு பார்த்தன். இப்ப பார்த்தனுக்கு வந்து பார்த்தன் இஸ் ஈக்குவல் டு
தெய்வதம் பொருந்திய வீரன் என்று பார்த்தனை குறிப்பிடுகிறான். காரணம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் மகாபாரத போரை பத்தி உங்களுக்கு தெரியும், இந்த கதையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல டு கோ அகேன்ஸ்ட் த ராங், துரியோதனாரிகள் செய்த அந்த தீமையை எதிர்ப்பதற்கு அர்ஜுனன் தன்னை தானே பலவிதமாக தயார் செய்து கொண்டான். அதிலே ஒன்று வந்து தேவதையினுடைய படைக்கலங்கள், தெய்வ படைக்கலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாசுபதாஸ்திரம். சிவனுடைய அந்த அஸ்திரத்தை வாழ்ந்து தவம் செய்தான். அர்ஜுனன் தவம் செய்கிறான். ஆகவே அவன் நாட் ஓன்லி வேலியன்ட் சோல்ஜர், ஆனால் தன்னைத்தானே அவன் தயார் செய்து கொள்வதற்கு, அந்த அந்த தீமையை முறிக்க தயார் செய்த வீரர். அது மாதிரி வந்து கடமை பார்த்து அந்த அந்த விஷயத்துல வந்து நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும். கர்ம விளக்கு என்று சொல்கிறான். அப்போ கடமை தீமம் என்று இதை பாரதி வர்ணிக்கிறான். பார்த்தனை பற்றி பாரதிக்கு எப்பவுமே வந்து ஒரு தன்னைத்தானே அர்ஜுனன் என்று நினைத்துக் கொண்டான் பாரதி. நம்ம நாட்டில் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, அர்ஜுனன் என்பவன் இஸ் ஆல்சோ a symbol. Everything has become a symbol in this country, and that is the beauty of it. A mere temple, ஒரு கோபுரம், it becomes an is குறியீடு. In spite of the degradation over the years, still தமிழ்நாட்டில் வந்து அரசனுடைய முத்திரை கோபுரமாக இருக்கிறதே, இந்த குறியீடு இருக்கிறது. இப்போ இதுல என்ன செய்கிறான் அர்ஜுனன்? அந்த காலத்துல வந்து சுதந்திர போராட்டத்தில் பூலித்தேவன், பூலித்தேவன் என்று ஒருவன் இருந்தான். அவன் தான் ஒன் ஆஃப் தி நம்ம இவர் வந்து ஸ்டாலின் குணசேகரன் அற்புதமாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதை நம்ம நாட்டில் இருந்த தென்னிந்தியாவிலிருந்து எப்படி இந்த வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாலும் ஒரு அற்புதமான கலெக்ஷன். He has edited that book. அதுல பூலித்தேவன் பற்றி அருமையான கட்டுரை இருக்கிறது. அதுல வந்து பூலித்தேவனை பத்தி அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து பேசுவார்கள். அதுல வந்து ஒரு பாட்டு வரும். ஏன்னா அந்த காலத்துல வந்து எப்படி வந்து கட்டபொம்மனை பற்றியும் அது மாதிரி வந்து மற்ற பெரிய வீரர்களை பற்றியும் எப்படி வந்து பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் இயற்றப்பட்டனவோ, அதே போல பூலித்தேவன் மேல இருக்கக்கூடிய பாடலை அந்த கட்டுரை கொடுக்கிறது. அதுல எனக்கு நினைவிருக்கக்கூடிய ஒரு வரி என்ன அப்படின்னா, ஆறடி உயரமடா பூலி, பூலி என்றால் பூலித்தேவன், 6 அடி உயரமடா பூலி, அர்ஜுனன் போல் கைகளடா. இவ்வளவுதான் அந்த பாட்டுல, பெரிய பாடல். இந்த ஒரு லைன் அப்படியே மனசுல போய் தச்சுது. படிக்கும்போது ஒரு நிமிஷம் நிமிர்ந்து உட்காண்டேன். நாட்டுப்புற பாடல்ல வந்து அதுக்குதான் மண் மனம் இருக்கும். நீங்க ஒரு ஒரு மழை பெய்து முடித்த போது மண்ணிலிருந்து ஒரு மனம் வரும், ஒரு வாசனை வரும். அதை வந்து நீங்க வந்து யூ கேனாட் கிரியேட் இட். அதை கிரியேட் பண்ண முடியாது. அந்த மண் வாசத்தை சுவாசித்தவர்கள் பாக்கியசாலிகள். வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு உட்காந்துருக்க, சில நேரம் வெளியில போய் பார்க்கணும். அப்படி அந்த பாட்டை படிக்கும் போது 6 அடி உயராமடா கூலி, அர்ஜுனன் போல் கைகளாடா. அடப்பா, இப்படி ஒரே வார்த்தை சொல்லிட்டா பாருங்க. அர்ஜுனன் போல் கைகள். அந்த கைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வில் எடுக்கணும், அந்த வில் எடுக்கணும், சரியான நல்ல விஷயத்துக்கு போரிட வேண்டும், அந்த தோள்களிலே வலு இருக்க வேண்டும். அந்த தோல், அது மட்டுமல்ல, அந்த தோல் இப்படி ஆற்றல் பொருந்திய அந்த கைகள் எந்த காலை பிடித்தது என்று சொன்னால், கண்ணன் திருக்கழல் ஆணை என்று சொன்னது. அது பிடித்த கரங்கள் இருக்கிறது, கண்ணன் திருக்கழல் ஆணை என்று சொன்னது. அது தர்மத்துக்கு தலை வணங்கியது. எப்படிப்பட்ட விஷயம்! அர்ஜுனன் பூலித்தேவன் அப்படிதான் இருந்தான். 6 அடி ஒசர காண்டா, கை அர்ஜுனன் போலான்ட்டான் ஒரே வார்த்தையில. இப்போ விளையும் ஆண்பு யாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்கவே வா 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 என்று பாரதி பாடுகிறான் குழந்தைகள் பாட்டுல. அவன் பாரதி வேற விதமா பாக்குறான். என்னன்னா, அர்ஜுனனுடைய கைகளை பத்தி இந்த நாடு பேசி இருக்கிறது நாட்டுப்புற பாடல்ல. அர்ஜுனுடைய வீரத்தை பற்றி பேசுகிறது, அர்ஜுனுடைய தோல் பற்றி பேசுகிறது. பாஞ்சாலி சபை தானே, பாஞ்சாலி பத்தி அர்ஜுனை பற்றி, அர்ஜுனுடைய சபதமும் அதுல சேர்ந்து இருக்கிறது, பாஞ்சாலியோட சேர்ந்து. பாரதி என்ன செய்கிறான், அந்த வில் வீரனுடைய விழிகள் முக்கியம் அப்படிங்கிறான். இப்ப இந்த பார்வை எப்படி இருக்கு பாருங்க பாரதிக்கு. ஒரு வில் வீரன் இருக்கிறான், அவன் எடுத்து அந்த வில்ல எடுத்து அந்த அந்த வில்லுல அம்பை பூட்டி எறிகிறான். அதற்கு வந்து அவனுடைய தோல் வலிமை இருக்க வேண்டும். அதோட சேர்ந்து அவனுடைய விழியினுடைய தீட்சண்யம் இருக்க வேண்டும், விழியினுடைய பார்வையினுடைய கூர்மை இருக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு தெரியும், துரோணர் கதை. நிறைய பசங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கதை. கேட்பான், அந்த அந்த பறவை அடி, அந்த ஒண்ணு குறியாக நிற்கிறதே ஒரு பறவை, அந்த பறவை தெரிகிற மரம் தெரிகிறது. துரியோதனன் சொல்லுவான், மரமே தெரியுதுங்கிறான். பறவை ஆடுறனா மரம் தெரியுதுங்கிறான். அவனை பத்தி மரம் துண்ணும், அவ்வளவுதான். இவன் சொல்றான், பறவை தெரிகிறதா இல்லை, பறவை உடல் தெரிகிறதா இல்லை, அவனுடைய முகம் தெரிகிறதா இல்லை, அவனுடைய இறகுகள் தெரிகிறதா இல்லை.
என்ன தெரியுது, கழுத்து மட்டும் தெரியுது, நான் அழுறான்னா அடிச்சுட்டான். அப்போ அந்த விழியினால் விளக்கவே என்று சொல்ல பாரதி எப்படி அர்ஜுனனை போற்றி போற்றி வளர்ந்த திருநாடு. எனவே பாரதி பேசுகிறான், இந்த திருநாட்டினுடைய தவப்பயனாக விளங்கிய பார்த்தனுக்கு தைத்து சொல்கிறான். இப்போ யாருக்கிட்ட சொல்லணும், ஹூ இஸ் கோயிங் டு பி யுவர் அம்பாசிடர், ஹூ இஸ் கோயிங் டு பி த எமிசரி. நாங்க ராமாயணம் மகாபாரதம் பேசும்போது இலக்கிய கூட்டங்கள் நம்ம நாட்டுல பல நன்மைகள் செய்திருக்கின்றன, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கக்கூடிய பட்டிமன்றங்களை பத்தி நான் பேச விரும்பவில்லை. அது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது வேற. ஆனா ஒரு காலத்துல மிக பெரியவர்கள் எல்லாம் இருந்தார். குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள், பேராசிரியர் நமச்சிவாயம் போன்றவர்கள், அதுக்கப்புறம் இவர் எங்களுடைய நண்பர், நிறைய பேர் இருந்தார். பல பேருடைய நினைவு இருக்குது. திருச்சியில இருந்தார்கள். திருச்சி, அது மாதிரி நெல்லை குரூப், அது மாதிரி மதுரை, இப்படிலாம் பல இடங்கள் இருந்து பல பெரியவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அதுல சில கருத்துல சொல்லுவாங்க, தூது பத்தி பேசுவார்கள். தூது, எந்த தூது சிறந்தது, கிருஷ்ணன் தூது சிறந்ததா, அனுமனுடைய தூது சிறந்ததா, இப்படிலாம் வெவ்வேறு இந்த தூதர்களுடைய இதெல்லாம், அங்கதன் தூது சிறந்ததா, இப்படிலாம் பேசுவார்கள். அப்போ புராணங்களை எடுத்து பேசும்போது அதனுடைய ஒரு கதாபாத்திரத்தினுடைய மகிமை எடுத்து அதை விளக்கமாக சொல்லக்கூடிய அந்த பாணியை எப்படி மக்கள் மனதிலே சென்று பதிகிறதோ அதை போலவே இங்கே பாரதி இந்த பார்த்தனை எடுத்துக் கொள்கிறார். பார்த்தனை எடுத்துக்கொண்டு மட்டுமல்ல, கண்ணன் பார்த்தனை காரணமாக கொண்டு இந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறான். அப்ப பாரதி என்ன நினைக்கிறான், அர்ஜுனனாக நான் நிற்கிறேன், எனக்கு கண்ணன் அருள் பாலிக்கிறான், அவனுடைய கீதையின் மூலமாக ஒரு யுகம் தாண்டி எனக்கு சொல்லுகிறான், அதை உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் இந்த பாடல் வரியை சொல்லிட்டு அடுத்த பாட்டு பாடலாம், ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நம்ம வீரர் தெய்வதம் கர்ம விளக்கு நல் பாரதம் செய் தவத்தின் பயனெனும் தாரவிருந்த வீரர் தெய்வதம் கர்ம விளக்கு நல் பாரதம் செய் தவம். இப்ப இங்க என்ன சொல்றான், வீரர் தெய்வதம் ஒண்ணு, கடமை தீபமாகிய கர்ம விளக்கு ஒன்று, அது பாரத செய் தவத்தின் பயன் எனும் அந்த பயனாக விளைந்த தாரவிருந்த தடம்புய பார்த்தனோர் காரணம். இப்படி ஒரு வார்த்தை, ஒரு விளக்கம் சொல்லலாம். இன்னொன்னு, இத்தனை இத்தனை விஷயங்களை சொன்னதுனாலே இவனுக்கு நமக்கு பார்த்த சாரதியா விளங்கிய இறைவன் பார்த்தனுக்கு இதை சொல்வதும் ஒரு ஒரு தவத்தினுடைய பயன். அப்போ ரெண்டு விஷயம் சொல்றான், தவத்தின் பயனெனும் பார்த்தன் என காரணம் கொண்டு கடவுள் நீ. இப்போ பார்த்தன் இந்த நாட்டிலே பிறந்ததே ஒரு தவம் பயனாக விளங்கியது. அந்த பார்த்தனுக்கு நீ பரிந்துரை செய்து கீதை உபதேசம் செய்தது இன்னொரு தவத்தினுடைய விளக்கம் என்பதாக அந்த காரணத்தை காரணம் என கொண்டு கடவுள் நீ நின்னை நம்பி நிலத்திடை என்றுமே மண்ணு பாரத மான்குலம் யாவிற்கும் ஒன்னுங்காலை உயர்துணையாகவே சொன்ன சொல்லை உயிரிடை சூடுவோம். இந்த இதுலயே பார்த்து சொல்றேன். இந்த ஒவ்வொரு வேர்டா சொல்லிட்டு தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 4 லைன்ல காரணம் என கொண்டு நீ, என்ன காரணம், பார்த்தனை ஒரு காரணமாக கொண்டு உலகத்துக்கு உபதேசித்தாய் கடவுள் நீ. நீ சொன்ன சொல்லை நாங்கள் உயிரிடை சூடுவோம். பொதுவா என்ன சொல்லுவாங்க, என் முடியிலே சூடுகிறோம், எங்கள் தோளிலே சூடுகிறோம், நினைவிலே கொள்ளுவோம், எண்ணத்திலே ஏற்போம், செயலிலே காட்டுவோம். ஆனா இதை தாண்டி பாரதி என்ன சொல்கிறான், நீ சொன்ன சொல்லை உயிரிடை சூடுவோம். அது என்ன ஒரு உயிரிடை சூடுவோம்ங்கிறது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதை நினைத்து பார்க்க வேண்டும். நான் நினைச்சு பார்க்கறது உயிரிடை என்று சொல்கிறானே, இந்த உயிரிடைங்கிறது என்ன பொருள்? 2 உயிர் இருக்கா நமக்குள்ள? உயிரிடைன்னு அர்த்தம். அங்க இடை என்பதற்கு இடைவெளி என்று பொருள் அல்ல. உயிரிலே சூடுவோம். காரணம் என கொண்டு சொன்ன சொல்லை, பாரதி கீதையிலே சொன்ன சொல்லை உயிராக சூடுவோம், உயிரிலே சூடுவோம், உயிரோடு சூடுவோம், அதுதான் எங்களுடைய உயிர் என்று சூடுவோம். அப்ப என்ன அர்த்தம், இஃப் யூ டு நாட் ஃபாலோ திஸ் யூ ஆர் நாட் லிவிங், யூ ஆர் டெட். என்ன அர்த்தம் அப்படின்னா, வள்ளுவன் பேசுகிறான், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும்.
தகுதியான அறச்செயலை மேற்கொள்ளாத ஒருவனுடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்து என்ன பயன்? அவன் இருப்பது அல்ல, அவன் இறந்தான் என்றேதான் கொள்ள வேண்டும். அப்படி உயிரிடை சூடுவோம் என்றால், இப்படி சூடவில்லை என்று சொன்னால் நீ இறந்தவனுக்கு சமானமாகும். அப்ப நின்னை நம்பி நிலத்திடை என்றுமே மண்ணு பாரத மான்குலம் யாவிற்கும். மண்ணுன்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணு இல்ல, 3 சுழினா இல்ல, 2 சுழிதான் மண்ணு. மண்ணு என்று சொன்னால் நிலைத்து நிற்பது. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே. மண்ணும் இமயமலை எங்கள் மலை, எப்போது நிற்கக்கூடிய மலை. மண்ணு புகழ் என்று எழுதுகிறான் கம்பன். மண்ணு புகழ் கோசலை தன் மணிமயிற்றில் வாழ்ந்த ராமனை பற்றி மண்ணு புகழ் என்றால் நிலைத்த புகழ். அப்படி மண்ணு பாரதம், நிலைத்து நிற்கக்கூடிய பாரதம். ஏதாலும் இந்த பாரதத்தை அழிக்க முடியாது. அப்படி நின்று நிலவக்கூடிய பாரதத்தை நிலத்திடை என்றுமே மண்ணும் பாரத மான்குலம், மாண்புடைய குலம், பெருமை மிகுந்த குலம், புகழுடைய குலம், எல்லோராலும் போற்றக்கூடிய குலம், பின்பற்றக்கூடிய குலம், மான் குலம் யாவிற்கும் உண்ணும் காலை. உண்ணு என்று சொன்னால் அதுவும் அந்த 2 சுழி வந்துன்னா உண்ணு, சாப்பிடுறது அது இல்ல. அங்க மண்ணு, இங்க உண்ணு, அப்படி போயிடும். இது மண் உண். உண்ணுதல் என்று சொன்னால் எண்ணி பார்த்தல். உண்ணும் காலை. அது தப்பா போட்டா என்ன சொன்னா, உண்ணும்னு போட்டுருன்னா காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்னு ஆயிடும். மாத்தி ஆயிடும். இட் பிகம்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட். இட்ஸ் நாட் பிரேக்ஃபாஸ்ட். உண்ணும் காலை. காலை என்று சொன்னால் அந்த போது, உண்ணும் போது எண்ணி பார்க்கும் பொழுது உயர்துணையாகவே சொன்ன சொல்லை உயிரிடை சூடுவோம். அப்ப முதல் 3 வரிகளிலே 3 அந்த செக்மெண்ட்ல நான் சொன்னது போல இது ஆசிரியப்பா விருத்தமாக வரிகளை சொல்ல முடியாது. அதனால ஸ்டான்ஸான்னு சொல்ல முடியாது. முதல்ல பார்த்த 12 வரிகளிலே பாரதி என்ன பேசுகிறான்? கீதையினுடைய உயர்வை பேசுகிறான். அதை சொன்ன கண்ணனினுடைய உயர்வை பேசுகிறான். அது அமுத மழையாக இந்த நாட்டிற்கு பொழிந்தது என்கிறான். 2வது அதனுடைய உள்ளுக்குள்ள போறான். அந்த கீதையை பத்தி சொல்லியாச்சு. அது யாருக்கிடையே நடந்தது? குருட்சேத்திர போர்ல. அங்கே கண்ணனுக்கும் பார்த்தனுக்கும் நடந்த உரையாடலாக இருக்கிறது. அந்த பார்த்தனை காரணமாக வைத்துக்கொண்டு அவன் உபதேசம் செய்கிறான். இட்ஸ் a most significant aspect of this poem. என்ன அப்படின்னா, இந்த புராணங்கள் ஏற்பட்ட காரணம் இந்த நாட்டை வாழ்விக்க. இதுதான் சட்டிலா சொல்றான் பாரதி. இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு ஹியர் அண்ட் கோ அவே. அவனை காரணமாக வைத்துக்கொண்டு உங்களையெல்லாம் உயர்வு வரச் செய்வதற்குத்தான் பாரதி கண்ணன் பேசினான். அதைத்தான் நான் பேசுகிறேன் என்கிறான். ஆகவே நின்னை நம்பி நிலத்திடை என்றுமே மண்ணு பாரத மான்குலம் யாவிற்கும் உண்ணும் காலை உயர்துணையாகவே சொன்ன சொல்லை உயிரிடை சூடுவாம் சொல்றான். இதுல சொன்ன சொல்லை என்பது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு அது என்ன சொன்னான் என்பதை நாம அதை பார்க்கணும். என்ன சொன்னான்ங்கிறது பார்க்கணும். ஒரு இதன் பின்னணியில் தான் நான் சொன்னேன் பாரதியை பத்தி எப்படி கண்ணனை பற்றி பாரதி எப்படி எல்லாம் யோசிக்கிறார் என்று. இன்னும் கேட்டா பாரதியினுடைய கண்ணன் பாட்டில் இருக்கக்கூடிய 23 பாடல்கள், வெவ்வேறு வகையாக கண்ணனை அனுபவிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் உங்களை கண்ணனுக்கு நெருக்கமாக கொண்டு செல்வது. ஆரம்பத்தில் நான் சொற்பொழினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், எப்படி நீங்கள் உறவு கொள்ள வேண்டும் அண்மையிலே போனாதான் தெரியும். ஒரு கோவில் கோபுரத்துல என்ன இருக்கிறது இங்க பார்த்தா அழகா இருக்கு. கோவில் கோபுரம் கையெடுத்து கும்பிடுறோம். ஆனா அதுல எத்தனை விதமான சிற்பங்கள், என்ன அழகுகள், அந்த கலசங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா தெரியும். இந்த விஷுவல் கான்டாக்ட், கண் புலன், கட்புலன் என்று சொல்லக்கூடிய இந்த பொறி, கண் ஆகிய இந்த பொறி, அதனுடைய பயன் பார்வை ஆகிய அந்த பொறியினுடைய பயன் இருக்கிறதே, அது வேண்டும் என்றால் அருகே செல்ல வேண்டும். அதே போல மனத்தினாலே, எண்ணத்தினாலே, அறிவினாலே, சொற்களுடைய அருகிலே செல்ல வேண்டும். அப்பதான் நமக்கு பூரணமான அதனுடைய பொருள் கிடைக்கும். அதில் உள்ளே பொதிந்துள்ள பொருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை தோண்டி பார்க்க, புதைந்திருக்கக்கூடிய எடுத்து பார்க்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவன் பேசுகிறான். அந்த மன கேணி, அந்த மனற்று கேணி இருக்கிறதே, அது தோண்ட தோண்ட எப்படி வருமோ அது வருகிறது என்று பேசுகிறானே, அப்படி உள்ளே நுழைய வேண்டும். அதனால நுண்மான் நுழைந்தவன் நுண்மான் நுழை புலம் என்று சொன்னார்கள். நுண்ணிய மாண்பு இருந்தாலும் அது மாண்புடைய பெருமை என்று சொன்னால் நுண்மான் நுழை புலம் என்று சொன்னால் அந்த மாண்பு எப்படி இருக்கிறதோ அது எவ்வளவு நுண்ணியதாக இருந்தாலும் அந்த மாண்பிலே சென்று பார்க்கக்கூடிய ஒரு அப்ரோச் இருக்கு, அந்த அணுகுமுறை. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். நுண்மான் நுழை புலம். இந்த நுண்மான் நுழை புலம் என்பது கண்ணுக்கு மட்டுமல்ல, காதுக்கு மட்டுமல்ல, ஐம்பொறிகளுக்கும் தேவை.
யூ கோ டு த எக்ஸ்ட்ரீம். ஒரு புது கார் ஒருத்தன் வாங்குறான், குறுக்கு வாங்கினா வேகமா ஓட்டின்னு போறான். சார் இதுக்கு மேல போட்டுரு மேக்ஸிமம் 180 என்னமோ போட்டிருக்கு. அவ்வளவு தூரம் போறதான்னு போட்டு பார்க்கறேன், அழுத்தி பார்க்கறான். அவ்வளவு தூரம் ஓட்டின்னு போனா நிறுத்த தெரியணும்ல. ஆகவே டு கோ டு த எக்ஸ்டென்ட் இஸ் நாட் பாசிபிள் ஆர் இஸ் அட்வைசபிள் அட் எவ்ரி லெவல். ஆனால் அறிவிலே அதுக்கு இம்பார்ட்டன்ட் உண்டு. அறிவிலே தொட்டானை தூரும் மணற்கேணி, அதுதான் வள்ளுவனுடைய டெபினிஷன். ஆகவே அப்படி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ இதுல வந்து சொன்ன சொன்னை உண்ணும் காலை, அந்த உண்ணும் காலை என்பதிலே ஒரு அழகு இருக்கிறது. எண்ணும் போது என்றதை எப்படி நீங்கள் விரிவாக்கிக் கொள்ள வேண்டும், விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எப்போது எண்ணும் போதும், எண்ணும் போதெல்லாம், அது எல்லாம்ங்கிறது காலைன்னு உண்ணும் போது என்று சொல்லி நிறுத்த, உண்ணும் காலை என்று சொன்னால் உண்ணுகின்ற நேரமெல்லாம் எப்போதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்களோ அந்த சொன்ன சொல்லை அது உங்க உயிரிடை சூடுவாம், அதை மறுபடியும் நீங்கள் சூடிக் கொள்கிறீர்கள், அதை உயிராக நினைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று அவன் பேசுகிறான். இப்போ இந்த இதுல இந்த சொன்ன சொல்லுல தான் முக்கியமான விஷயம். இதை நாம பொருத்தி போன முறை ஏற்கனவே படித்து காட்டினேன். அதனால்தான் அந்த புருஷார்த்தங்களை பற்றி பாரதி என்ன சொன்னான் என்பதை நான் உங்களுக்கு போன முறையே படித்து காட்டினேன். அதுக்கு என்னன்னா இந்த இடத்த சொல்றதுக்கு தான். இந்த சொன்ன சொல் என்பதை பாரதி அந்த கட்டுரையிலே விளக்கி சொல்கிறார். கடமையை செய், பயனை எதிர்பார்க்காதே என்று சொல்லக்கூடிய அந்த கொஞ்சம் மாற்றுகிறான். அதுதான் இந்த நாட்டுக்கு பொருந்தக்கூடியது. அந்த கண்ணனுடைய வாக்கு தான் பொருந்தக்கூடியது. பிகாஸ் அட் த சேம் டைம் ஒரு எப்படி வந்து ஒரு வந்து ரொம்ப அருமையா சொல்லுவார் பரமஹம்சர் வந்து எப்படி வந்து பற்றுக பற்றத்தான் பற்றி பற்றினை என்று வள்ளுவன் பேசுகிறானோ அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறக்கூடிய விளக்கம் இருக்கிறதே, அது மிக தகுதி வாய்ந்த விளக்கமாக தெரிகிறது. உங்களுக்கு தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப எளிமையானவர், ஒரு ஒரு பாமரன். அவருக்கு தன்னுடைய பெயரை கூட எழுதி காட்ட தெரியாது, எழுத்தறிவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இல்லிட்ரேட் என்று சொல்வார். ஒண்ணுமே தெரியாதவர், ஆனாலும் எல்லாம் தெரிந்தவர். அதுதான் அழகுல அவர் வந்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டு கதை சொல்கிறார். எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், அந்த தத்துவத்தை அழகா சொல்கிறார். ஒரு குழந்தை ஒரு தூணை பிடித்துக் கொண்டு தட்டாமாலை சுற்றுகிறது. ஒரு சின்ன 3 வயது குழந்தை, இமேஜின் பண்ணுங்க. ஒரு குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய தூண் இருக்கிறது, அதை அப்படி கையில பிடிச்சு தட்டாமலை சுற்றுகிறது. அந்த சுற்றுவதை நிறுத்திவிட்டால் விளையாட்டு நின்றுவிடும். நிச்சயமா சுற்ற வேண்டும். ஆனால் அந்த அந்த தூணை பற்றி கொள்ளக்கூடிய கைகளை எடுத்து விட்டால் அந்த குழந்தை கீழே விழுந்து விடும். இதை பற்றி கொண்டு சுற்றுகிறது. அவர் என்ன சொல்றார், எப்படி வந்து இந்த குழந்தை தட்டாமலை சுற்றும் போது சுற்றுவதும் முக்கியம், அந்த 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 விளையாட்டும் முக்கியம். ஆனால் அந்த ஒரு பக்கத்திலே ஒரு கையாலே அந்த தூணை பற்றி கொண்டிருக்கிறதே அதுவும் முக்கியம். அதை போல ஒரு புறம் இறைவனை பற்றி கொண்டு இன்னொரு கரங்களிலே உலகத்திலே ஈடுபட வேண்டும் என்று அவர் பேசினார். இந்த செய்தியை ரொம்ப வந்து ஒரு 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 தத்துவ ரீதியாக கொண்டு செல்வது ஒரு பக்கம் இருக்க, அதை வந்து பிராக்டிகலா செயல்பாட்டிலே எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய வாழ்க்கை தத்துவமாக விளங்கி இருக்கிறது. அவருடைய இன்டர்பிரேஷன் அதுதான். சங்கரனை பற்றி, சங்கரருடைய இதை பற்றியும் பேசுவது, எல்லாருடைய தத்துவத்தை பற்றி அவன் எண்ணி பார்க்கும் பொழுதும் அதை பற்றி விரிவாக பல இடங்களில் பேசுகிறான். அதை பிறகு காண்போம். ஆனா இங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இதை அவன் சொன்ன சொல்லை என்பதிலே இதை ரொம்ப முக்கியமாக அவன் கருதினான். என்ன காரணம் என்று சொன்னால், இது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு பின்னணிக்கு தேவைப்படும் என்பதால். அடுத்த பார்க்கலாம். நின்ன நம்பி ஐய கேள். அடுத்தது நெக்ஸ்ட். ஐய கேள், ஐய கேள் இனியோர் சொல் அடியார் யாம் உய்ய நின்மொழி பற்றி ஒழுகியே, பற்றி ஒழுகிய அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இந்த இடத்துல. பற்றி ஒழுகியேன்னு வரணும். பற்றி ஒழுகியே மையுறும் புகழ் வாழ்க்கை பிறர்க்கென செய்யும் செய்கனில் செய்கலில் இன்னருள் சேர்ப்பையால். சேர்ப்பையால் என்பது அது அந்த இடத்துல வருது. சேர்ப்பையால் ஐய கேள் இனி ஓர் சொல். சாரி. ஐய கேள் இனி ஓர் சொல். நான் மடி இந்த இதுல இல்லாத வந்து கொஞ்சம் திருத்திக்கிறேன்னா பார்த்துங்க, நான் படிக்கிறேன் இந்த ஒரிஜினல்ல இருந்து. ஐய கேள் இனி ஓர் இனி ஓர் சொல் அடியர் யாம் உய்ய நின் மொழி பற்றி ஒழுகியே மையரும் புகழ் வாழ்க்கை பெறற்கென செய்யும் செய்கையில் நின் அருள் சேர்ப்பையால்.
இப்ப என்ன சொல்றான் இங்க வந்து, நீங்க ஒரு கமா போட்டுக்கணும். இங்க ஐய கேள் இனி ஓர் சொல். ஐய கேள் இனி ஓர் சொல். ஒரு கமா போட்டுக்கணும் அங்க. ஐயா, இறைவனே, கண்ணனே, நான் சொல்லக்கூடிய நான் நான் வேண்டக்கூடிய ஒன்றை இப்பொழுது கேள். அந்த கவிதை கண்ணனை வேண்டுதல், இந்த கவிதைக்கான அந்த வேண்டுதலுடைய பகுதி இந்த இந்த சொல். ஐய கேள் இனியோர் சொல். நான் சொல்லக்கூடிய இந்த இந்த சொல்லை தயவு செய்து கேள். எனக்கு என்ன வேண்டும்? அடியார் யாம் உய்ய, என்னை போன்ற அடியார்கள் நாங்கள் உய்ய, நின் மொழி பற்றி ஒழுகியே, நீ என்ன சொன்னையோ, நின் மொழி தான் நீ சொன்ன சொல், உன்னுங்காலை சொன்ன மொழி என்று சொல்லுகிறானே அந்த கீதை மொழி, அதை பற்றி ஒழுகியே, அதன்பாலே நடந்து கொண்டு அதையே ஒற்றி அதை பின்பற்றி நடந்து மையரும் புகழ் வாழ்க்கை. மையரும் என்று சொன்னால் எந்த கரையும் இல்லாத. மை என்பது இருமையை கொடுக்கிறது, மை என்பது இருள், மை என்பது கரை, கரைபடியாத வாழ்க்கை, அதுதான் புகழ். அந்த இசைவட வாழ்க்கை கூட என்று சொன்னானே வள்ளுவன், அப்படி வந்து புகழோடு இருக்கக்கூடிய அந்த மையரும் புகழ். புகழ் என்பது பல பேருக்கு வருது. புகழ் என்பது பொதுவாக புகழ்னா என்ன அர்த்தம்? புகழ் என்பது பல்லோருக்கும் உங்களுடைய விஷயம் தெரிய வருகிறது. சார் ரொம்ப இஸ் வெரி பாப்புலர். பாப்புலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு புகழ் என்று நினைக்கிறார்கள். ஆனால் புகழ் என்பது வேற. உண்மையான புகழ் என்பது பல பேருக்கு தெரிகிறது என்பதனாலே ஒரு விஷயம். ஜஸ்ட் பிகாஸ் சம்திங் இஸ் பாப்புலர், இட் நீட் நாட் பி ஆல்வேஸ் ரைட். பீப்புள் மே பி த நொட்ரைட்டி என்பார்கள், நொட்டோரியஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். பாப்புலாரிட்டி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் நொட்டோரியஸ். பீயிங் நொட்டோரியஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பீயிங் பாப்புலர். அப்படி இல்லாமல் இது என்ன மையரும் புகழ் வாழ்க்கை பிறர்க்கென, குறையில்லாத கரையில்லாத வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கு செய்யும் செய்கையில் இந்த அருள் சேர்ப்பையால். சேர்ப்பையால் என்றால் சேர், அதை சேர்த்து அருள வேண்டும். சேர்ப்பையால், அந்த ஆல் என்பது அங்கு அசைச்சொல். சேர்ப்பையால், சேர்ப்பை, எங்களுக்கு சேர். என்ன சேர்க்க வேண்டும்? இப்ப நீ சொல்லிட்ட. எப்படி இது வந்து எப்படி சைவத்திலே பேசுகிறான், அவனொருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வது போல, கண்ணா நீ அருமையான ஒரு ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாய். அதை நாங்கள் பின்பற்ற, அதை அதை உயிராக நினைக்கிறோம். இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி பின்பற்றி அதை இந்த நாட்டை உருவாக்கம் செய்யக்கூடிய அந்த தகுதியை எங்களுக்கு ஏற்படுத்தி அதையும் நீதான் கொடுக்க வேண்டும். என்ன சொல்றான்? ஐய கேள் இனி ஓர் சொல். நீ சொன்ன சொல்லை ஃபாலோ பண்றோம். இது தவிர நாங்க ஒண்ணு சொல்றோம், அதை நீ கேளு. என்ன அப்படின்னா, அடியாராம் உய்ய, நாங்கள் உய்வதற்காக நின்மொழி பற்றி ஒழுகிய, நீ சொன்ன இந்த சொல்லை மாறாமல் பற்றி ஒழுகியே, மையரும் புகழ் வாழ்க்கை பெறற்கென செய்யும் செய்கையில் நின் அருள் சேர்ப்பையால். இதுல வந்து நீங்க வந்து இந்த அருள் சேர்க்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே, உன்னுடைய அருள் தேவை இதுல. இன் திஸ் ப்ராசஸ் கைடிங். இப்போ ஒரு என்ன சொல்றான், குரு கிட்ட கத்துக்கிறான். இந்த நாட்டினுடைய பண்பாட்டுல இருக்கு, இந்த நாட்டினுடைய இந்த குருகுலம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதே, அது இந்த நாட்டில். அந்த கடைசியா குரு கிட்ட கத்துன்னு போறோம் என்ன பண்ணுவான்? இப்ப யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இஸ் டீலிங்க்டு தி இன்டராக்ஷன் பிட்வீன் த குரு அண்ட் தி சிஷ்யா. And you get a convocation, you get a degree, you do not know. You don't remember whom you have been taught to you. Probably today people think about Google as the teacher. Google ஆசான் என்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஒரு காலத்துல அந்த ஆசானிடம் சொல்லார்கள், ஐயா நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இனி நீங்கள் கற்றுக் கொடுத்ததை சரியான முறையிலே நான் பின்பற்றி அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க என்னை நீங்கள் ஆசீர்வதித்து என்னோடு நீங்கள் இந்த அருளை கொடுங்கள். இதுதான் விஷயம். சாந்தினி முனிவருடைய ஆசிரமத்துல கண்ணன் இதை கேட்கிறான். நன் அதர் than the great Krishna who is the God incarnate. சாந்தினி முனிவருடைய ஆசிரமத்துல அவரும் சுதாமாவும் கற்றுக்கொண்டு வெளியே வரும்போது, நீங்கள் கற்றுக் கொடுத்ததை நான் கவனமாக பின்பற்ற வேண்டும், பிறர்க்கும் சொல்ல வேண்டும், அந்த அருளை கொடு என்று சொல்கிறார்கள். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒன்றை மறுபடியும் சொல்ல விழுகிறேன். சில விஷயம் எல்லாம் மறுபடியும் சொன்னால் தவறில்லை. மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதுல வந்து பேராசிரியர் நாகநந்தி குறிப்பிட்டதான் இதுவும் அவர் சொன்னதுதான். விஸ்வநாதனுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விஸ்வநாதனுக்கெல்லாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வித்வான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு பேரு. அவருடைய சீடர், தமிழ் தாத்தா. அவர் எழுதுகிறார் தன்னை ஆசிரியர் பற்றி. ஒரு முறை அது மீனாட்சி சுந்தரம் பிள்ளையருடைய அந்த அந்த வகுப்பிலிருந்து நிறைவு பெற்று ஒரு மாணவன் விடைபெறுகிறான். அவன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடன் பேராசிரியர்
மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவரிடம் போகும்போது விடைபெறும்போது சொல்கிறான், ஐயா, எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கல ஐயா, என்னை ஒரு ஒரு மனிதனாக ஆக்கினீர்கள். ஒரு 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 செம்பை தங்கமாக மாற்றீர்கள், வெற்று செம்பை தங்கமாக மாற்றி இருக்கிறீர்கள். நான் நன்றியோடு நன்றியை புலப்படுத்திக் கொள்கிறேன் சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு செல்லும் போது மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள் சொல்றாரா, ஒரு செம்பை தங்கமாக மாற்றினேன் என்று சொல்லுகிறாயே, பித்தளையை தங்கமாக மாற்றினேன் என்று என்னை சொல்லுகிறாயே, அது 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 சிறப்பு அல்ல. இதை விட சிறப்பு என்ன என்று சொன்னால், என்னுடைய சிறப்பாக நீ எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உன்னை செம்பிலிருந்து தங்கமாக மாற்றியதல்ல, செம்பை தங்கமாக மாற்றக்கூடிய திறமையை உனக்குள் கொடுத்திருக்கிறேன். உன்னை மட்டுமல்ல, செம்பாக மாறி அதை தங்கமாக மாற்றக்கூடிய திறமையை உனக்குள்ளும் நான் கொடுத்திருக்கிறேன். நீயும் வெளியே போய் செம்பை தங்கமாக மாற்றக்கூடிய அந்த அறிவை உனக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னால் அதுதானே பெருமை என்று சொன்னாராம். அதுதான் வந்து தமிழ் தாத்தா எழுதுறார். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியனுக்கும் உள்ள மிகப்பெரிய பெருமை என்ன என்று சொன்னால், அவன் தன்னை போல இன்னொருவனை உருவாக்க வேண்டும். அதுக்குதான் உதாரணம் என்ன, அகல் விளக்கு. ஒரு அகல் விளக்கிலிருந்து ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கு எப்படி ஒளி பெறுகிறதோ, அதுக்கப்புறம் வித்தியாசம் இருக்கிறதோ, அதுக்கு ஒரு அகல் ஏற்றி வைக்கிறார்கள். கேரளா டெம்பிள் பார்க்கணும், விளக்கு அலங்காரம்னு சொன்னா அங்கதான் பார்க்கணும். அது சின்ன சின்ன கோவிலா தான் சரி. திருப்பையாறுன்னு ஒரு இடம், ராமர் கோவில் இருக்கு. சின்ன இடம், திருப்பையாறு திருச்சூர் பக்கத்துல சின்ன இடம் தான் அது. திருப்பையாறு ராமர் கோவில் ரொம்ப பிரசித்தம். சின்ன கோவிலா இருக்கும். சாயந்தரம் போனா அப்படியே அந்த சைடுல அந்த அந்த கோபுரம் கட்டும் போதே அந்த சின்ன விளக்கெல்லாம் கீழே வச்சுதான் பண்ணிடுவோம். அப்படியே எல்லாத்தையும் ஏத்துவாங்க. பிரமாதமா இருக்கும் அந்த விளக்கு அலங்காரம். அதுல ஒளி இருக்கக்கூடிய அது அது ஏதாவது ஒருத்த வித்தியாசம் இருக்கிறதோ, அத்தனை விளக்குகள் 1000 விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். அத்தனை ஒளியும் ஒரே போல் இருக்கும். அதனால அதைத்தான் நம்ம நாட்டுல உவமையா சொன்னார்கள். அப்படி உன்னிலிருந்து எனக்கு பெறக்கூடிய விஷயம்தான் கண்ணிலிருந்து பெறக்கூடிய விஷயம் என்பதாக அவன் பேசுகிறான். ஆகவே நின்னை நம்பி ஐய கேள் என்று சொன்ன இனி ஓர் சொல் அடியார் யாம் உய்ய நின்மொழி பற்றி ஒழுகிய மெய்யரும் புகழ் வாழ்க்கை பிறர்க்கென செய்யும் செய்கையில் நின்னருள் சேர்ப்பையால். சேர்ப்பையால் என்று சேர்ப்பை. அடுத்து பார்க்கலாம். அடுத்துல என்ன சொல்றான், ஒப்பிலாத உயர்வோடு கல்வியும், ஒப்பிலாத உயர்வோடு கல்வியும், எய்ப்பில் வீரமும், இப்புவி ஆட்சியும், தப்பிலாத தருமமும் கொண்டு யாம் ஐயனே அப்பனே அப்பனே நின் அடிபணிந்து உயவமால். இங்க உய்வமால் என்று வருகிறது. மறுபடி படிக்கிறது கொஞ்சம் இந்த பழந்தமிழ்ல எழுதியிருக்கிறார். ஒப்பிலாத சேர்த்து படிக்கணும். யாப்புக்காக ஒப்பி இல்லாதன்னு போட்டிருக்கு. ஒப்பிலாத, ஒப்பு இல்லாத, ஒப்பு இல்லாத, ஓமை இல்லாத, ஒப்பு இல்லாத என்பது ஒப்பிலாத என்று வரும். உயர்வோடு கல்வியும், எய்ப்பில் வீரமும், இப்புவி ஆட்சியும், யாட்சியில் அது ஆட்சியும், இப்புவி ஆட்சியும், தப்பில்லாத என்பது தப்பில்லாத, தருமமும் கொண்டு யாம் அப்பனே நின் அடி பணிந்து உய்வமால். இந்த உய்வமால் என்பது வந்து இதுக்கு என்ன சொல்லலாம், தன்மை பன்மை வினைமுற்று என்பார்கள். இது இலக்கணத்தில் எப்படி சொன்னா, தன்மை பன்மை வினைமுற்று. அந்த அது உய்வம் என்பது அது ஆள் என்பது அசை சொல்லாக விளங்குது. முன்னாடி வந்து சேர்ப்பையால், இங்க இருக்க பணிந்துய்வம் ஆள் என்பது அந்த ஆளுக்கு வந்து அங்க போய் ஆள் என்பது அரச மரம், அது ஆலமரம் என்றெல்லாம் எழுதக்கூடாது. ஆள் என்பது அசைச்சொல், அது வினைமுற்றாக வருகிறது. அது தன்மை பன்மை வினைமுற்றாக இருக்கிறது. ஒப்பிலாத உயர்வோடு கல்வியும். இது நிறுத்தி பார்க்க வேண்டும். இப்போ இப்ப என்ன சொல்கிறான் அந்த பாடல்ல, இத்தனை கேட்டு உன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு இங்கே மறுபடியும் பாரதி என்ன காட்டுகிறான், நேர டைரக்டா வந்துடுறான். இந்த பாடல்ல பாரதி வந்து எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை சொல்கிறான் என்று சொன்னால், நம்ம நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை, சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை மறுபடி அடிக்கோடிட்டு காட்டுகிறான். ஒப்பிலாத உயர்வோடு கல்வியும். ஒப்பிலாத அப்படிங்கிறது வந்து பாரதி அவனுக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை இது. நம்ம தேசத்தை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க என்று பாடுவான். ஒப்பிலாத சமுதாயம், இதுக்கு ஒப்பு ஈடு இணை கிடையாது. ஒப்பு நோக்கி சொல்லக்கூடியவர் யாரும் கிடையாது. இது போல இது இருக்கிறது, அது போல இது இருக்கிறது என்று. அப்படின்னா அர்த்தம், இட் இஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் டைப். தெர் இஸ் நத்திங் தட் பேசிக்கலி கம்பேரபிள். அடிப்படையாக அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படி ஒப்பிலாத உயர்வோடு கல்வியும், இந்த கல்வியினாலே இந்த ஒப்பிலாத உயர்வு கிடைக்கிறது.
அதற்கு கல்வி அடிப்படையா இருக்கணும். இப்போ எந்த அளவு கல்வி கல்வி என்பதற்கான ஒரு விளக்கத்தை பாரதி பல இடங்களிலே கொடுக்கிறார். பாரதி கல்வியை பற்றி பல இடங்களில் எழுதுகிறார். அது குறிப்பாக வந்து எப்படி வந்து இந்த இந்த ஊனர் கல்வி என்று இந்த ஆங்கில கல்வியை பாரதி இழிவுபடுத்தி பேசுகிறானோ, அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். புதிய அத்தி சொல்லி காட்டக்கூடிய வழிகள் எல்லாமே அதுல இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கல்வி இருக்கிறதா, அந்த கல்வியினுடைய பாடத்திட்டம் இருக்கிறதா, அந்த பாடத்திட்டத்தினுடைய அளவுகோல்னா புதிய ஆத்தி சொல்லி வச்சுக்கணும். இது எல்லாம் இருக்கு அதுல. எல்லாம் இருக்கு அதுல. அறம் பேசுகிறதா, நேர்பட பேசுகிறதா, புகழ்பட பேசுகிறதா, எதெல்லாம் போற்றுகிறது, எதையெல்லாம் தூற்றுகிறது என்றெல்லாம் பார்த்து அது அளவுகோலா வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி புதிய அறம்பாட வந்த அறிஞனாக விளங்கக்கூடிய பாரதி அந்த விஷயத்தை சொல்லுகிறான். அப்ப கல்வி என்று பாடும்போது அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒப்பிலாத உயர்வு இருக்கு. அது பண்பட்ட நாட்டிலே இருக்கக்கூடிய பண்பட்ட செய்திகளை இது இளைஞருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அடிப்படை கல்வியிலே எடுத்து சொல்ல வேண்டும். எய்ப்பில் வீரமும். எய்ப்பில் என்பதுன்னா தளர்வில்லாதன்னு அர்த்தம். எய்ப்பில் அப்படின்னா டயர்ட்னஸே கிடையாது. எந்த விதமான சோர்வும் இல்லாத எய்ப்பில் வீரமும். அதாவது வீரத்துல வந்து வீரர்களுக்கு சோர்வு வரக்கும். ஒண்ணு வந்து பிசிக்கல், இன்னொன்னு மென்டல். There used to be talked about how the people, Napoleon won the war. Whenever his soldiers are tired, he used to upgrade them and help them to recuperate. அப்படி இல்லாம ஒரு போர்ல ஆடும்போது அவனுடைய அவர் நெப்போலியன் தாழ்ந்த இடமே அதை சொல்லுவார்கள் உலக வரலாற்று போர்க்களத்துல. அப்படி எய்ப்பில் தளர்வறியாத வீரமும் இப்புவி ஆட்சியும். அப்படி தளவில்லாத வீரம் உடையவர்களுக்கிட்ட இந்த ஆட்சி இருக்க வேண்டும். அப்பதான் வந்து அந்த ஆட்சியில எந்த விதமான குறைவும் தளர்வும் இல்லாமல் நினைக்கும். தப்பிலாத தர்மமும் கொண்டு யாம். தப்பிலாத தர்மமும் கொண்டு யாம். அப்படின்னா என்ன நம்ம கேட்கிறோம், ஒரு கேள்வி கேட்கிறோம். தப்பில்லாத தர்மம் என்று சொன்னால் அப்போ தப்புடைய தர்மம் இருக்கிறதா? தர்ம சங்கடம் என்பார்கள். சில நேரங்களிலே தர்மம் என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்பது இதை எங்கு சொல்கிறான் கண்ணன் என்று சொன்னால் இது கண்ணன் சொன்ன அந்த கீதை வரிகளுடைய விளக்கமாகத்தான் பார்க்க வேண்டும். அப்ப தப்பில்லாத தர்மமும் கொண்டு யாம் என்று சொன்னால் தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். தர்மம் என்ன, இது தர்மமா அது தர்மமா என்ற தராசிலே தட்டு வைத்து பார்க்கக்கூடிய விஷயம் உனக்கு வரும். அது அது வாழ்க்கையிலே இயல்பு. இது சரியா அது சரியா என்று இடைமாற்றக்கூடிய தருணம் வரும். அப்படி இருக்கும்போது யூ ஷுட் செலக்ட் த ரைட் ஒன். தப்பில்லாத தர்மமும் கொண்டு யாம். அற்புதமா எழுதுறான் பாருங்க. இதுதான் வள்ளுவன் சொல்லலாம். வள்ளுவன் சொன்னதுல மனத்துக்கண் மாசலன் என்று சொன்னது யூ ஹேவ் டு வே எவ்ரி சிச்சுவேஷன். இது வாழ்க்கையிலே அனுபவத்தில் தான் வருகிறது. எத்தனை தான் நீங்கள் வந்து எழுதி கொடுத்தாலும் வாய்மையின் அல்ல பிற என்று சொன்னார். வாய்மை எது வாய்மை? வாய்மைக்கே ஒரு வித்தியாசமான இலக்கணத்தை வள்ளுவன் சொல்லுகிறார். பொய்மையும் வாய்மை இடத்த என்று சொல்கிறார். எப்படி ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. இந்த டைகாட்டமி, திஸ் இஸ் வாட் இஸ் கிரேட்டஸ்ட் ஐடியா. நாம் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை மனிதர்களோடு வாழ வேண்டும். தனித்து வாழ வேண்டும். அக வாழ்க்கை இருக்கிறது, புற வாழ்க்கை இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த சமநிலை இருக்கிறதே, அதுதான் அந்த சம திருஷ்டி, அந்த சம நோக்கு இருக்கிறதே, அந்த சம நோக்கத்தை கொடுப்பது என்பது எல்லாரையும் ஒன்றாக பார்ப்பதல்ல. தயவுசெய்து தவறா நினைத்துக் கொள்ளாதீர்கள். எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பது சமநோக்கு அல்ல. எது தீமையோ அதை ஒருத்து, எது நன்மையோ அதை வளர்த்து செய்யக்கூடிய விஷயம்தான் சமநோக்கு. அதுதான் சொன்னா கீதையினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதர்மத்தை கொல்லவும் தர்மத்தை காக்கவும் தான் பகவான் இது பேசுகிறான். ஆகவே சமதிருஷ்டி சமநோக்கு என்பது அது அல்ல. ஏன்னா எல்லாத்தையும் சமமா நினைத்தால் வெள்ளையை நினைன்னு விரட்ட வேண்டும் என்று அடுத்த கேள்வி வரும். ஆகவே இது தொடர்பா நிறைய பேசணும். இன்றைக்கு இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் 2 பாடல் இருக்கிறது. அதையும் நம்ம அடுத்த முறை பார்த்துவிட்டு இன்னொரு பாடலையும் பார்க்கக்கூடிய நேரம் இருக்கலாம். ஆகவே தப்பில்லாத தர்மமும் கொண்டு யாம் அப்பனே நின் அடிபணிந்து உய்வமால். ஆகவே உன்னை அடிபணிந்து உய்வு பெறுவோம். உன்னை அடிபணிந்து உயர்வு பெறுவோம். உன்னாலே நாங்கள் வாழ்வு பெறுவோம். எனக்கு அதனை அருள வேண்டும். நீ அருளிய சொல்லை பின்பற்ற நீயே அருள வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் செல்கிறது. இன்னும் ஒரு 8 வரிகள் இருக்குன்னா பின்னாலே பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைக்கு சம்மப் பண்றதுன்னா முக்கியமா நான் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். கண்ணனை பாரதி பாடியிருக்கிறான்னு சொன்னால் அது நமது மரபு. இந்த கண்ணனையும் கண்ணன் சொன்ன கீதையும் குறியீடாக அளவுகோலாக அறியக்கூடிய விஷயமாக நம்ம நாட்டு மாந்தர்கள், பல திசையிலே இருக்கக்கூடியவர்கள், பல மொழியிலே பாடக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இயற்றி சென்றிருக்கிறார்கள்.
அந்த பண்பட்ட மரபிலே வந்த மற்றொரு ஆல மரமாக நிற்கக்கூடிய பாரதி என்ற அளவிலே நாம் இந்த பாடலை புரிந்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.